நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அதனோட 3 கிராம்பு. கிராம்பு வெயிட் லாஸ் பண்ணும். லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது எக்ஸலண்டா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாலட்லயோ இதுலயோ நம்ம சேர்த்து சாப்பிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் சில ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ வெயிட் லாஸ் ஒருத்தவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதை நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்ம என்னன்னா ரொம்ப மாவு பொருட்கள் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும் நமக்கு நிச்சயமாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரொம்ப நல்லது, ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கரெக்டான முறையில் பண்ணுறோமா? சுகர் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ ஆல்ரெடி கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க மதர்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டு மீதி நபர்கள் தாராளமாக காலை மற்றும் இரவு ஸோ 2 வேளை மட்டுமே உணவு சாப்பிட்டுட்டு அது கரெக்டாக அந்த டயட்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ரோட்டீன் இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த ஃபுட்டு எடுக்கும்போது